நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்கும் நான் கிறிஸ்டபர் மற்றும் நான் அனிதா. தற்போது நேரடியாக செய்திகளை பார்ப்போம். 3 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் நல கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. மக்கள் நல கூட்டணிக்குள் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஜி. ராமகிருஷ்ணன் தகவல். 3 தொகுதிகளுக்கான தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளுக்கு மட்டுமே போட்டி. சென்னை விமான நிலையத்தில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசன் கருத்து. தமிழக அரசே கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு மது விற்பனை அதிகரிப்பதாக சொல்வதில் நியாயமில்லை என்றும் இல கணேசன் விமர்சனம். மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதன் 60ஆம் ஆண்டினை நினைவு கூர்ந்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகியவை தனி மாநிலங்களாக பிரிந்து 60 ஆண்டுகள் நிறைவு என கருணாநிதி தகவல். மொழிவழி மாநிலங்களுக்காக போராடிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்டோருக்கு புகழாரம். மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு நாளை 60ஆம் ஆண்டு நிறைவடையும் நிலையில் கருணாநிதி தமிழ் மக்களுக்கு வாழ்த்து. தீபாவளி விடுமுறை முடிந்து வந்த பயணிகளால் சென்னையில் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை தாம்பரம் புறவழிச்சாலை வழியாக கோயம்பேடுக்கு திருப்பிவிட்ட போக்குவரத்து போலீசார். சென்னை புறநகர் பகுதியான பெருங்களத்தூரில் பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசலை தொடர்ந்து அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட காவலர்கள். சென்னை தியாகராய நகரில் வீட்டில் தனியாக இருந்த 65 வயதான மூதாட்டி கழுத்தறுத்து கொலை. பணம் மற்றும் நகைகளுக்காக சாந்தி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை. மோப்ப நாய்கள் உதவியுடன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போலீசார் நடவடிக்கை. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தியாகத்தை வணங்குவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் பேச்சு. சென்னை வால்டெக் சாலையில் உள்ள இந்திரா காந்தியின் சிலைக்கு திருநாவுக்கரசர் மாலை அணிவித்து மரியாதை. தமிழ்நாட்டின் பண்பாட்டை நிலைநிறுத்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று திருநாவுக்கரசர் வலியுறுத்தல். சென்னையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். காங்கிரஸ் ஆட்சியில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்கப்பட்டதால் இதை பற்றி பேச காங்கிரசுக்கு உரிமை இல்லை என குற்றச்சாட்டு. தமிழகம், கேரளத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்று தகவல். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். ஆந்திராவில் இருந்து கிருஷ்ணா நீர் வருவதால் பூண்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று ஆந்திரா கடந்த 10ஆம் தேதி முதல் கண்டலேறு அணையில் இருந்து நீர் திறப்பு. கண்டலேறு அணையில் இருந்து நொடிக்கு 1300 கன அடி நீர் தமிழகத்திற்கு திருப்பு. நீர் இருப்பு 223 மில்லியன் கன அடியாகவும் நீர்மட்டம் 19.7 அடியாகவும் உள்ளதாக தகவல். திருநெல்வேலியிலிருந்து வெளியூர் செல்லும் ஆம்னி பேருந்துகளில் அதிகப்படியாக கட்டணம் வசூல். 50க்கும் மேற்பட்ட பயணிகளிடம் அதிகப்படியாக வசூலித்த பணத்தை திருப்பி அளிக்க காவல் உதவி ஆய்வாளர் உத்தரவு. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் யாகசாலை பூஜையுடன் இன்று தொடங்கிய கந்த சஷ்டி திருவிழா. கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்து வரும் பக்தர்கள். ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருவதால் திருச்செந்தூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களை வெளிநபர்கள் தாக்கியதை கண்டித்து 6வது நாளாக வேலைநிறுத்தம். மீன்பிடி துறைமுகத்திற்குள் அத்துமீறி நுழையும் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த மீனவர்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 26ஆம் தேதி மீனவர் ஒருவர் மர்ம நபரால் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டி. மினி மாரத்தான் போட்டியில் 30 பள்ளிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாட்டம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே இருவேறு சமூகத்தினரிடையே மோதல் உருவானதை அடுத்து போலீசார் குவிப்பு. கொங்குவேம்பு எஸ் பட்டி பகுதியைச் சேர்ந்த இருவேறு சமூகத்தினரிடையே முன்விரோதம் காரணமாக தீபாவளி அன்று மோதல். இருவரது கொட்டகைக்கும் தீ வைக்கப்பட்டதாலும் ஒருவர் தாக்கப்பட்டதாலும் 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு.
முதுமலை முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த தாய் யானையை பிரிந்த குட்டி யானை பரிதாபமாக உயிரிழப்பு. மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனப்பகுதியில் கடந்த 14ஆம் தேதி தாய் யானை பிரிந்த நிலையில் குட்டி யானை மீட்பு. தாய் யானையின் பால் கிடைக்காததாலும் மூச்சுத்திணறல் மற்றும் அஜீரண கோளாறாலும் குட்டி யானை இறந்ததாக தகவல். குட்டி யானையின் இறுதி உடற்கூறு அறிக்கை வந்த பின்னரே இறப்பிற்கான உண்மை காரணம் தெரிய வரும் என அறிவிப்பு. கொடைக்கானலில் தீபாவளி விடுமுறையை ஒட்டி அனைத்து இடங்களிலும் அலைமோதிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம். கடந்த 2 நாட்களாக கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா மையங்களில் இனிமையாக பொழுதை கழித்த பயணிகள். சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்தும் சைக்கிள் ஓட்டியும் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ச்சி. தீபாவளி பண்டிகை முடிந்து ஊர் திரும்பும் பயணிகளின் வசதிக்காக திருச்சியில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருச்சியில் மத்திய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் ஆய்வு. திருச்சி மாவட்டத்திலிருந்து சென்னை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்ல ஏதுவாக 4322 பேருந்துகள் இயக்கம். இலங்கை மீனவர்களுடனான பேச்சுவார்த்தை குறித்து ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டம். சுதந்திரமாக மீன்பிடிப்பதை உறுதி செய்யும் வகையில் கோரிக்கைகளை முன்வைக்க தீர்மானம். இந்திய இலங்கை மீனவர்களிடையேயான பேச்சுவார்த்தை நவம்பர் 2ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுவதாக அறிவிப்பு. பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் இரு நாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டத்தில் மது போதையில் லாரியை இயக்கிய நபர் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மீது மோதி விபத்து. தாறுமாறாக ஓடி லாரி அரசு பேருந்து மீது மோதி 40 பேர் காயம். கோவை சேலம் நெடுஞ்சாலையில் வட மாநிலத்தவருக்கு சொந்தமான லாரியை அதன் ஓட்டுநர் மது போதையில் இயக்கியதாக தகவல். 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை மண்டல IG பாரி நேரில் விசாரணை. சேலம் அருகே குடிபோதைக்கு அடிமையான தந்தையின் கழுத்தை மகனை அறுத்து கொலை செய்ததால் பரபரப்பு. கொண்டாலம்பட்டியை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் தொடர்ந்து மது அருந்தியது தொடர்பாக மகன் பூபதி வாக்குவாதம் முற்றி தந்தையை கொலை செய்த பூபதியை போலீசார் கைது செய்து விசாரணை. கர்நாடக மாநிலத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் தேன்கனிக்கோட்டை அருகே ஏரியில் ஆனந்த குளியல். யானைகள் மீண்டும் காப்பு காட்டிற்குள் சென்றதால் விவசாயிகள் நிம்மதி. தேன்கனிக்கோட்டை காப்பு காட்டில் முகாமிட்டுள்ள 20க்கும் மேற்பட்ட யானைகளை விரட்ட தமிழக வனத்துறையினர் நடவடிக்கை. கோவை திருமலையாம்பாளையம் பகுதியில் 2வது நாளாக தோட்டங்களை நாசப்படுத்திய காட்டு யானைகள். காட்டு யானைகள் புகுந்ததில் தக்காளி தோட்டம் மற்றும் 600க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கடும் சேதம். பொதுமக்கள் பீதியில் உள்ளதால் யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் தனியார் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள துணிகள் எரிந்து சேதம். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பூக்கன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான துணிக்கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து. 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். அம்பாசமுத்திரம் அருகே தீபாவளிக்கு வெளியூர் சென்றிருந்த நேரம் பார்த்து கொள்ளையர்கள் கைவரிசை. இசக்கி பாண்டியன் என்பவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 12 லட்சம் ரூபாய் கொள்ளை. கொள்ளையர்கள் குறித்து அம்பாசமுத்திரம் போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பணம் கேட்டு தொந்தரவு செய்த மகனை தாயே வெட்டி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம். காட்டுக்கொட்டாய் பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை மது அருந்த பணம் கேட்டு தாய் லட்சுமியை தொந்தரவு செய்ததாக தகவல். மகனை கொலை செய்த லட்சுமியை கைது செய்தது போலீசார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையின் போது மின்னல் தாக்கி பல கிராமங்களில் மின் சாதன பொருட்கள் பழுது. திருவட்டார், குலசேகரம், திருப்பரப்பு, அருமனை உள்ளிட்ட மலையோர பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மழை. கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் மூழ்கிய கிராமங்கள். கேரளாவில் கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரை பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக 7909 வழக்குகள் பதிவு. 2332 பாலியல் துன்புறுத்தல், 910 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவானதாக தகவல். பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக பதிவான வழக்குகள் குறித்து கேரள காவல்துறையினர் அறிக்கை. கொடி படத்தில் நடிக்க மிகுந்த அச்சம் அடைந்ததாக கூறிய இயக்குநர் SA சந்திரசேகர் தற்போதைய இளைஞர்களின் படங்கள் மிகவும் வித்தியாசமாக இருப்பதாக அறிவிப்பு. தனது மனைவி வேண்டுகோளை ஏற்று நடித்ததாகவும் தகவல். திருட்டு பயலை திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் அமலா பால் நடிப்பதை உறுதி செய்த இயக்குநர் சுசி கணேசன். கதாநாயகன், வில்லன் கதாபாத்திரங்களுக்கு நிகரான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமலா பாலை தேர்வு செய்ததாக பேச்சு. பாபி சிம்ஹா முக்கிய கதாபாத்திரத்திலும் பிரசன்னா வில்லனாகவும் நடிக்கும் திருட்டு பயலை 2 படப்பிடிப்பு சில தினங்களில் தொடக்கம். கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியான
ஃபூக்ரே பாலிவுட் படத்தின் 2ஆம் பாகத்தை தயாரிக்க தயாரிப்பாளர் குழு திட்டம். முதல் பாகத்தில் நடித்த பிரியா ஆனந்த் மற்றும் விஷாக் சிங் மீண்டும் 2ஆம் பாகத்தில் நடிக்க ஒப்பந்தம். தனக்கு பிடித்த படத்தின் 2ஆம் பாகத்திலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு பிரியா ஆனந்த் மகிழ்ச்சி. தர்மதுரை படத்தின் வெற்றிக்கு பிறகு மம்முட்டியை வைத்து படம் இயக்க சீனு ராமசாமி திட்டம் என்று தகவல். புதிய திரைப்படத்தின் கதை உருவாக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் சீனு ராமசாமியின் புதிய படத்தின் கதை பிடித்ததால் S.A. சந்திரசேகர் நடிக்க ஒப்புக்கொண்டதாக தகவல். சாலை பயணத்தை மையமாக கொண்ட த்ரில்லர் படத்தில் நடிக்க நடிகர் ஜெய் ஒப்பந்தம் என தகவல். கனவில் கண்ட காதல் கவிதை என்றும் சுருக்கமாக 4K எனவும் பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் ஜனவரியில் தொடக்கம். ஜெய், ஹர்ஷிகா, பூனச்சா, சோனாலி ராவத் உள்ளிட்ட பலர் நடிக்க உள்ள 4K படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பு. தனது தயாரிப்பு நிறுவனம் மூலம் முதலில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள நினைப்பதாக நடிகர் சல்மான் கான் பேச்சு. சுதந்திரமாக திரைப்படம் இயக்குபவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா என்ற கேள்விக்கு சல்மான் கான் ருசிகர பதில். கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சல்மான் கான் பிலிம் சார்பில் தற்போது டியூப்லைட் என்ற படம் தயாரிப்பு. கபீர் கான் இயக்கத்தில் சல்மான் நடித்து தயாரித்திருக்கும் டியூப்லைட் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியீடு. தனது குடும்பத்தினருடன் சென்னையில் தீபாவளி கொண்டாடிய நடிகர் ரஜினிகாந்த் தனது மருமகனான நடிகர் தனுஷ் வீட்டில் உற்சாக தீபாவளி கொண்டாட்டம். நடிகர்கள் ரஜினி, தனுஷ் ஆகியோர் குடும்பத்தினருடன் தீபாவளி கொண்டாடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியீடு. இமாச்சல பிரதேச மாநில சுற்றுலா தூதராக நடிகை கங்கனா ரணாவத்தை நியமிக்கும் முயற்சி கைவிடப்பட்டதாக தகவல். கங்கனாவிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க உள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு வாரிய துணைத் தலைவர் விஜய் சிங் மங்கோடியா பேச்சு. நடைமுறை சிக்கல் காரணமாக கங்கனாவை தூதரக நியமனம் செய்யும் முயற்சி கைவிடப்பட்டுள்ளதாக தகவல். வருங்காலத்தில் நடிகர் விஜயுடன் கண்டிப்பாக நடிப்பேன் என்று நடிகை சாய் பல்லவி நம்பிக்கை. சமூக வலைதளத்தில் ரசிகர்களின் சரமாரி கேள்விகளுக்கு சலிக்காமல் பதில் அளித்த சாய் பல்லவி. தற்போது பெயரிடப்படாத தெலுங்கு படம் ஒன்றில் சாய் பல்லவி நடித்து வருவதாக தகவல். கொடி படத்தில் நடித்தது தனக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று கொடி பட நாயகி அனுபமா அறிவிப்பு. நடிப்பில் இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் தகவல். மிகுந்த ஈடுபாட்டுடன் நடிப்பவர் என்று தனுஷுக்கு அனுபமா புகழார். எக்ஸ்பிரஸ் நியூஸ் இத்துடன் நிறைவுற்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் News 7 தமிழுடன்.